குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங் சலாம். இங்க என்ன சவுண்ட் மட்டும் வருது, ஆளை காணோம். குட் ஈவினிங் மாமா சொல்லு. உனக்கு தான் அம்மா ஏதோ செய்யறாங்கன்னா திரும்பி பாருங்க. யாரு இருக்கா? திரும்பி பாருங்கன்னு சொல்லிட்டு அடியில போந்து ஓடுறான். என்னமா செய்யற? பட்டாணி சுண்டல், மசாலா சுண்டல் செய்ய போறேன். ஓஹோ, அமலா கேட்டாளா? அம்மா பண்ண பட்டாணி சுண்டல். அமலா கேட்டாளா? யாருமே கேட்கல. நானா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, ஊற வச்சேன்ல. கொஞ்சம் வேக வச்சிருக்கேன். இப்ப மசாலா போட்டு அம்மா பண்ண சாம்பார் இல்லைன்னு சாப்பிட்டு போறோம். அவனுக்கு பிடிச்சிருக்க சாம்பார். என்ன அமலா கண்ணாடி எல்லாம் போட்டு பூலாம் வச்சுக்கிட்டு? அதெல்லாம் வலிக்குது ரொம்ப, அதனால கண்ணாடி போட்டேன். வீட்டுல பூத்துது, நான் அம்மா கட்டி என் தலையில இவ்வளவு வச்சுட்டாங்க. சரி பாசமா வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். பூ எடுத்துன்னு போனேன் கையில. சிரிச்சா என்னடி சிரிக்கிறேன்னா, உன்ன மாதிரியே என்ன மாத்த பிளான் பண்றியா? வீட்டுல பூத்துது இல்ல, அவ உன்னை பாக்க உன்னோட வயசான மாதிரி தெரியல பக்கத்துல. என்ன பண்றது, கிளவி ஆயிட்டேன். கண்ணாடி போட்டு நிறைச்சிருச்சு நிறைய. அது ஸ்ட்ரெஸ். ஒண்ணு பெத்துப்பாரு மகனே, அப்ப தெரியும். அது தலை தானா வந்து வயசு வந்து என் தலைய பாத்துட்டு சொல்லு. நீ பெத்தது குடுக்குற ஸ்ட்ரெஸ்லயே எனக்கு தலை நிறைச்சு போகுது. அப்ப எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்பா பின்னாடி ஒரு கேள்வி எவ்வளவு கேட்டோம் பத்தியா? செம்மையா கேட்போம். இப்ப பரவாயில்லடா, கிழவி மாதிரி இல்லல. அது வந்து ஏர் கலர் பண்றாங்க இல்ல, கல்யாணத்துல ஏர் கலர் பண்ணதால அது கலரே வந்து கருப்பு போயிட்டு ஒரு மாதிரி செமட்ட கலர் ஆயிடுச்சு. நீ இது இந்த கண்ணாடி துடைக்கிற கிளாத் வச்சிருக்க? நல்லா இருக்கு. சரி, தொடச்சு மட்டும் தரியா? பாரு எப்படி ஆக்கி வச்சிருக்கேன், தெரியுதா? என்ன ஷேப் இந்த கண்ணாடி? கேட்டை பூனைக்கண். பூனைக்கண். மாலக்கண் வியாதி இருக்கிறதால பூனைக்கண் போட்டு சரி பண்ணிருக்கேன். அதோட ரீடிங் கண்ணாடி மாத்தணும். ரொம்ப வலி தலைவலினால போட்டுருக்கேன். மாத்திரலாம். எனக்கு கொஞ்சம் தொடச்சு மட்டும் அப்புறமா தந்துறேன். எவ்வளவு நேரம் ஆகுது? அவனுக்கு என்னைக்கு ஸ்கூல் திருப்பி? ஜூன் 9. ஜூன் 9 தானே? ஆனா அவனை ஏமாத்தி வச்சிருக்கேன். நாளைக்கு போலாம். மண்டேவே வந்து ஸ்கூலு, நீ சேட்டை பண்ற. அவன் ரெடி ஆயிட்டான் நாளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு. இத்தனை நாள் லீவ் போல இருக்கு, இப்படிதான் லீவ் போல இருக்குன்னு நினைச்சிட்டான். 40 days சொன்னதும் மறந்துட்டான். சுத்தமா மறந்துட்டான். வெரி குட், வெரி குட். இப்பதான் கட்டிங்ஸே பண்ணிருக்கியா? நான் கட்டிங் முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சா அங்க. ஓபன் பண்ணிட்டியா சுண்டல? பண்ணியாச்சு, நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா வதக்கி இதில் போட்டுட்டு நிறைய கொத்தமல்லி போட்டு மேலே பச்சை வெங்காயம் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். ஈஸியாக சுண்டல் ரெடி ஆகும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே. டாடி நீ பாத்துக்கிறியா டாடி? நம்ம எப்பயும் ஹனி பிஸ்கட் சாப்பிட்டோம்ல, அதே தான் இது வந்து 90s கிட்ஸோட பேப்பர் அப்பளம். பேப்பர் அப்பளம் பிடிச்சிருக்காங்க சாரியா? அப்புறம் இன்னொரு காமிக்கிறேன் வாங்க. வேணாம், நீ எடுத்துட்டு வாங்க. ரெடி பிள்ளைகள் வந்துச்சு. சொல்லுமா. இந்த சுண்டல் இன்னும் கொஞ்சம் மசாலா போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப க்ரன்ச்சியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது. கண்ணாடி பழம் வந்தோடனே இறக்கி நான் வந்து இது பெருசாக இருக்குது இதில் கொட்ட போகிறேன். கொட்டி நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி ஊற்றினா கொஞ்சம் திக்காக கடலை கொடுக்குற மாதிரி வரும். அந்த பவுலில் வச்சுட்டு இந்த சுண்டல் எடுத்து போட்டு மேலே வெங்காயம் கொத்தமல்லி நல்லா தூவிட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரெடியா? ரெடிப்பா. எல்லாருக்கும் ரெடி பண்ணி கிணத்துல போடுறேன். பட்டாணி மசாலா சுண்டல் ரெடி. ஆமாண்டா. சரி சரி சரி. பட்டாணி சுண்டல் ரெடி. ஏய் மணி டாடி கிட்ட பேசியா? ஏய் நைட்டு சுண்டல்லே டின்னர் முடிச்சிட்டியா? ஆமாம், அது ஒரு பவுல் சாப்பிட்டோன்னா வயிறு ஃபுல் ஆகிடும். மசாலாலாம் இருக்குல்ல இல்லை, அதனால சூப்பராகிடும். ஓகே. நாங்கள் வந்து நேற்று நைட்டு கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் போனோம். அங்கே உனக்கு இதை வாங்க சொன்னாங்கன்னு வாங்கினேன். அது எப்படி நடுராத்திரில் போய் சுற்றுறீங்க? அது அப்படிதான்.
வாட் இஸ் திஸ் விநாயகரா? விநாயகரும் இருக்காரு. வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். தொப்ப விநாயகர் பா, நல்லா குண்டாக இருக்காருப்பா. இவர் முருகர் மயில். முருகர் உட்காந்துருக்காரா? அம்மன் நினச்சேன். அம்மன் தான் உட்காந்துருக்காங்க. மயில் இருக்கா தான் முருகர்னு தெரிஞ்சுது. பாபாஜி பார்த்தாலே ஒரு ஆசையாக ஒரு தெம்பாக வருது. நின்ன விநாயகர். எத்தனை கை இருக்கு? 1 2 3 4 5 6 கை. கணபதி இவர் மாதிரி. இவர் தான் ருத்ராட்சம் மாதிரி இருக்கிறார். ருத்ராட்சம் தானோ? அதான் தெரியாது. ருத்ராட்சம் தான் போல இருக்கு. இது ஒரு படுத்துன்னு இருக்கார் அது மேலே. இவ்வளோ பெரிய வயிறு. சூப்பர் விநாயகர் இவர். விநாயகர் பிடிக்கும் எனக்கு ரொம்ப. 4 பேர் வந்திருக்காங்க. நின்ன விநாயகர், தொப்ப விநாயகர், உட்கார்ந்த முருகர். பாபாஜி எப்பவுமே இப்படி தான் கால் போட்டு உட்காந்துருப்பார். எப்படி இருக்க? சூப்பராக இருக்கு. வச்சிருக்கா? ரொம்ப செம. இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு இதெல்லாம் கடலாம் கூட நைட்டில் இருக்குமா? நைட்டு உள்ள வந்தீங்கன்னா அப்படியே தக்க 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 கூட்டமாக இருக்கும். எனக்கு தூக்கம் வந்துச்சு. எல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் நீங்களா நல்ல ஒரு செம்ம ஜாமத்தில் போய் சுற்றுறீங்க. ஜாமத்தில் அப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் டீப் தூக்கம் வரும். அதனால் அதெல்லாம் வரல போல. ஒரு நாள் போவோம். என்னைக்கிட்ட போய் நைட்டெல்லாம் சுற்றி காமிங்க. ஆனால் பகலில் கொஞ்சம் தூங்கிக்கிறேன். ஓகே, வாங்க 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 வாங்க, பொறுமையாக வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நைட்டு ஜாலியாக இருந்துச்சா? இது என்ன பொம்படி பட்டு புதுசாக இருக்கு? நைட்டு வாங்கினோம். உனக்கு தெரியாதா மாமா? அம்மா அதை பண்ணி காட்டு எப்படி பண்ணணும்னு. பாரு. ஓ, இவ்வளவு பூ மாதிரி வருமா? எப்படி பண்ணா? எப்படி பண்ணாதே? இப்படி தள்ளு. திருப்பி அப்படி சுத்தக்கூடாது. ஒரு வாட்டி இப்படி பண்ணு. இப்படிமா ஒரு ஸ்லோடா. என் கை பெருசா இருக்கா? அப்படி இல்ல. மோர் கடையில இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா. வாவ், உனக்கு வரல. வரல காட்டு. போடு. இது எங்க பாரு. என்ன பண்றீங்க? பாட்டி தப்பு பண்ற. தெரியுதா? மேல இருந்து பாரு. அதை மேல இருந்து பாரு. அழகா பண்ணிருக்காங்கல்ல. எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்டமா, கௌதம் முடியாதுன்ட்டாமா. நீ 2 வாட்டி வச்சு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவ. அதனால வேணாம், உனக்கு வாங்கி தர மாட்டேன். அதனால அவன் பிரெயினை வாஷ் பண்ணி வாங்க வச்சுட்டேன். இப்போ ஏதாவது அவளே அடிப்பேன். சூப்பரா இருக்கு. இப்படி கூட பூ மாதிரி பண்ணி குடியாங்கிட்ட. ஐ லவ் யூ புபு குட்டி. நான் லாலிபாப் மாதிரி பண்ணேன். வாவ், புஷ்கா, இங்க வா. ₹1 கொடுத்துக்கிறேன். மார்னிங் அழகா